இப்போ போய் நான் அவளை என் கூட வந்துருன்னு சொல்றது எவ்வளோ பெரிய தப்பு. அதனால இனிமே நான் அவளை கூப்பிட போறதில்ல. இதுக்கு மேலேயாவது நீ திருந்துனா சரி. ஸ்னேகா ஒரு நிமிஷம். மீனாவ இனிமே என் கூட வா, என்ன சந்தோஷப்படுத்துன்னு சொல்ல போறதே இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக நீ வந்துரு. அரஞ்சனா பல்லெல்லாம் கழன்றும். அவளை விட நீ நல்லா இருக்க, மாடர்னா வேற இருக்க. அவளுக்கு பதிலாக நீ என் கூட வந்துரு. அவ கொடுக்க வேண்டிய சுகத்தை நீ எனக்கு கொடுத்துரு. ஏண்டா வெக்கமா இல்ல உனக்கு? உங்க அக்கா தங்கச்சி கிட்ட எல்லாம் இப்படிதான் பேசுவியா? ஏய், இதே டயலாக எத்தனை வருஷத்துக்கு நீ சொல்லுவீங்க? நீ இப்படி கேட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு மூளையில் உட்காந்து அழுவேன்னு நினைச்சியா? பாடி எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் வந்திருக்கேன். இந்த பார், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. உனக்கு 4 நாள் தான் டைம் இருக்கு. இப்பவே நான் ஐஜி அங்கிள் கிட்ட போறேன். எல்லாத்தையும் சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சொல்லு. உன் குடும்பமா நான் தான் நீ கப்பல் ஏறும். எனக்கு அதுதானே வேணும். மீனாவோட விஷயத்த முத்துலட்சுமி, கஜேந்திரன், உமா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ரொம்ப சிம்பிள் ஆன்சர். ராகவனோட ஒட்டுமொத்த ஃபேமிலி தூக்குல தொங்கும். அதை யோசிச்சுக்கோ. இனிமே என்னோட டார்கெட் மீனாக்கு பதில் நீ தான். மீனாக்கு ஒண்ணுனா நீ வந்து நிப்பன்னு சொன்னல, சவாலை சமாளி ஸ்னேகா. 1 டைம் ஆஃபர், லைஃப் டைம் ஆஃபர். இனிமே போயிடும் மீனாவோட மானம். ஓகே, நல்லா யோசிச்சு பாரு. இன்னும் 4 நாள் தான் டைம் இருக்கு. அம்மா, பிரியா, எப்படி இருக்க? நீ எதுக்கும் கவலைப்படாத பிரியா. என்னமோ மனசுக்கு வேதனையா இருக்கு. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாடி. ஆமாம்மா, நானே இவளை பார்க்க வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இங்க ஏதேதோ பிரச்சனைகள், அதான் வர முடியாம போயிடுச்சு. வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போயிடுச்சுக்கா. பிரதீப் மேல அவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன். ஆனா இப்ப அவன் திடீர்னு நான் பிரதீப் இல்ல சஞ்சய்னு சொல்றான்க்கா. அதுதான் அவன் ரொம்ப நாளா சொல்றானே. ஆமாக்கா, ஆனா அவன் ஒரே ஆளு, பேரை தான் மாத்தி சொல்றான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தெளிவா சொல்றான்க்கா. நாங்க 2 பேரு, பிரதீப் வேற நான் வேற. அஞ்சலிக்கு எடுத்தது பிரதீப், உன்னை கல்யாணம் பண்ணது நான் தான், என் பேரு சஞ்சய்னு ரொம்ப தெளிவா சொல்றான்க்கா. எது போய் எது நெஜம்னு எல்லாரும் குழம்பி போயிருக்கோண்டி. அங்க அஞ்சலி இருக்கா. இவ இனிமே அந்த வீட்ல எப்படி வாழ போறான்னு தெரியல. அவன் பிரதீபா சஞ்சயான்னு உண்மை தெரிஞ்சுக்காம என்னால அங்க இருக்கவே முடியலக்கா. அத்தையும் பாட்டியும் அவனுக்கு காசு கொடுத்து விரட்ட பாக்குறாங்க. மாமாவும் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. எது நியாயம் எது அநியாயம்னு எனக்கு எதுவுமே புரியலக்கா. என்னால ஒரு முடிவுக்கு வர முடியலக்கா. அதான் பெட்டிய தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன். நீ செஞ்சது தப்பில்ல பிரியா. ஆனா பிரதீப் எங்க? சஞ்சய்க்கா. எவனோ ஒருத்தன் உனக்கு தாலி கட்டினவன் எங்க? அவனை மாமா அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்காரு. அவங்க அப்பா வந்ததும் கொஞ்ச நாள் தலைமறைவாயிட்டான் அவன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பிரியாவை பார்க்க நம்ம வீட்டுக்கே வந்துட்டான். உங்க அப்பா போட்டு அவனை அடி அடி நடிச்சிட்டாரு. ஆனா அவன் ஒரே பிடிவாதமா, நான் சஞ்சய், நான் நல்லவன், பிரதீப் தான் கெட்டவன், பிரியாவை காப்பாத்தி இருக்கேன்னு சந்தோஷப்படுங்கிறான். சஞ்சய் கெட்டவனா தெரியலக்கா. ஏன்னா அவர் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஐஜி மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. உடனே அவர் நம்ம வீட்டுக்கு வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாருக்கா. ராஜு ஒரேடியா அந்த சஞ்சய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் நல்லவன், அவன் கூட சேர்ந்து வாழுன்னு இவளுக்கு அட்வைஸ் பண்றான். ஆனா அப்பா வேண்டாங்கிறாருக்கா. சஞ்சய் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாது, அவன் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம், நீ நம்பாதானே சொல்றாருக்கா. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்கேன்க்கா. நான் உன்னை சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோ. நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது சஞ்சய் சொல்றது உண்மைன்னு தோணுது. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போது சஞ்சய் நினைச்சிருந்தா ஊரை விட்டு ஓடி போய் தலைமறைவா இருந்திருக்கலாம்.
ஆனா ஐஜி அங்கிளுக்கு ஃபோன் பண்ணிட்டு உன்னை தேடி வந்திருக்கான். உனக்கு முழு விளக்கமும் கொடுத்திருக்கான். இப்போ உனக்காக உன் விஷயத்துக்காக லாக்அப்ல இருக்கான். எனக்கு என்னவோ அவனை பார்த்தா நல்லவ மாதிரி தான் தோணுது. அவனை ஏத்துக்கோமா. இல்லக்கா, என்னால முடியல. நான் காதலிச்சது பிரதீப்ப, ஆனா எனக்கு தாலி கட்டினது சஞ்சய். எப்படிக்கா என்னால ஏத்துக்க முடியும்? இதுல என்னடி உனக்கு குழப்பம்? இத பாரு, கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு 1000 பேரை பார்க்கலாம், பேசலாம், பழகலாம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா அடுத்த நொடியே பழசெல்லாம் மறந்துடணும். புதுசா பிறந்த மாதிரி புது வாழ்க்கை வாழணும். நம்ம கட்டிருக்கிற தாலி கயிறு தாண்டி ரெண்டையும் பிரிக்கிற எல்லைக்கோடு. அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்தாச்சுன்னா இந்த வாழ்க்கையை தான் வாழணும். இதுதான் நம்மளுக்கு. தாலி கட்டின புருஷனுக்கு ஒரு பொண்ணு நம்பிக்கையா இருக்கணும்டி, அது போதும். இப்ப என்னக்கா சொல்ல வர? இங்க பாரு, நீ காதலிச்சது பிரதீப்ப, ஆனா உனக்கு தாலி கட்டினது சஞ்சய். பிரதீப்ப மறந்துடு, சஞ்சய ஏத்துக்கோ. அது அவ்வளவு ஈஸியாக்கா? கஷ்டந்தாம்மா. ஆனா உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா நீ இத செஞ்சுதான் ஆகணும். நீ நம்பினவன் உன்னை மோசம் பண்ணிட்டான். ஆனா உன்ன ஒருத்தன் இப்ப உன்னை நம்பி இருக்கானே, அவனுக்கு நீ உண்மையா இருக்கணும்ல. பிரியா, பிரதீப்ப மறந்துரு. சஞ்சய் போய் பாரு. அவங்கிட்ட மனசு விட்டு பேசு. பேசாம இருக்க இருக்க தூரம் அதிகமாயிக்கிட்டே இருக்கும். பேச பேச தூரம் தானாவே குறைஞ்சிரும். நீ முதல்ல சஞ்சய் போய் பாரு. அக்கா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்குக்கா. அதுவும் இல்லாம இவர் சொல்ற மாதிரி பிரதீபன் இன்னொருத்த இருக்கான்னு நான் எப்படிக்கா நம்புறது? அத நிரூபிக்க வேண்டியது அந்த சஞ்சய் தாம்மா. பிரதீப் இருக்கான்னு இவன் நிரூபிச்சிட்டானா எல்லா குழப்பமும் அப்ப தீந்துரும்ல. ராஜீவனும் இதேதான் சொன்னாரு, நீயும் இதேதான் சொல்ற. இத பாரு பிரியா, நீ உடனடியா சஞ்சயை ஏத்துக்கோ. அவன் கூட குடும்பம் நடத்த ஆரம்பின்னு நான் சொல்லல. ஆனா சஞ்சயை எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வா. அவன் சஞ்சய் தான், பிரதீப் இல்லைன்னு நிரூபிக்க சொல்லு. அவன் உண்மையானவனா இருந்தா உன் கூட வாழணுங்கிற ஆசையில நிச்சயமா இந்த காரியத்தை பண்ணுவான். நீ கொஞ்சம் கொஞ்சமா சஞ்சயை ஏத்துக்கிட்டா போதும். எனக்கும் மீனா சொல்றதுதான் சரின்னு படுதுமா. மேம், நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. செமினார் போறதுக்கு ரெடி தானே? அநேகமா டெல்லி இல்ல கேரளாவா இருக்கும். 2-3 நாள்ல ஃபைனலைஸ் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். நான் ரெடி மேம். ஆனா ஸ்னேகாவை நினைச்சாதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்ன ஒலற? வர நீ கிட்ட கான்ஃபிடென்ட்டா சொன்னா, இப்போ என்ன திடீர்னு வர்க் தான் ஃபர்ஸ்ட்னு சொன்னா, நான் வரலன்னா என் பிளேஸ்ல அவ வந்துதானே ஆகணும். எஸ் மேம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா அவ ஃபேமிலி இஷ்யூ எல்லாம் காரணம் காட்டி இதுல இருந்து பின்வாங்கிடுவாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. வாட் புல்ஷிட் இஷ்யூஸ்? பார், உனக்கு என் பிளான் என்ன நல்லாவே தெரியும். செமினார்ன்றது சும்மா ஒரு கண் துடைப்பு தான். நீங்க 2 பேரும் அங்க 3 days 2 nights தனியா ஒரே ரூம்ல க்ளோஸா இருக்க போறீங்க. இந்த விஷயம் துவாரகிஷ்க்கு தெரிஞ்சதுன்னா அவன் சந்தேகப்பட்டு அவளை மென்டல் டார்ச்சர் பண்ணுவான். அவ சந்தோஷத்தை இழந்து நிம்மதி இல்லாம தவிக்கணும். இதுதான் எனக்கு வேணும். You have to convince her. It's your job. Yes ma'am, sure I'll do that. நீதான் அந்த கஸ்தூரி உன்னை வளர்த்தாங்க, உன்னை டாக்டர் ஆக்குனாங்க, அது இதுன்னு பெரிய கதையெல்லாம் சொல்லிருக்கியே. அவங்கதான் உன் தெய்வம்னு சொல்லிருக்கியே. அந்த ட்ரம்ப் கார்டை இங்க யூஸ் பண்ணு. You are matured enough to handle everything. நான் உனக்கு ஒவ்வொரு விஷயமும் ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஓகே? Yeah ma'am. உன் பிரெயினை யூஸ் பண்ணு. ஆட்ட வேண்டிய வேலை ஆட்ட, காட்ட வேண்டிய வேலையை கரெக்டா காட்டு. சரி மேம், நான் கண்டிப்பா செய்றேன். மேம்,
ம்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு? ஏய், இது கதிர், ராகவன் சாரோட டிரைவர். அவருக்கு மருமக ஆக வேண்டியவன். ஸ்னேகம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா நான் பார்த்தேன். ஏதோ கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டு இருந்தாங்க. ஸ்னேகாவும் கொஞ்சம் பயந்த மாதிரி தோணுச்சு. கதிர் ஸ்னேகாவை மிரட்டுறானா? அவளை மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு? ம்? மேம் ஏதோ பிரச்சனை இருக்கு மேம். எஸ், ஏதோ இருக்கு. ஆ, இந்த கதிரை கஜேந்திரோட ஆளுங்க இருக்காங்களே, கொடன் அவனை வச்சு அடிச்சு வெளியே தூக்கி போட்டாங்க. அது ஏன் எனக்கு புரியவே இல்லை. கதிரை கஜேந்திரன் அடிக்கிறாரு, கதிர் ஸ்னேகாவை மிரட்டுறான். ம், எல்லாம் ஒரு ட்ராக்ல போகுது, ஆனா என்னன்னு சரியா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதான் மேம் கன்ஃபியூஷன். நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். என்ன நான் பார்க்கறேன். நீ ஸ்னேகாவை கன்வின்ஸ் பண்ணி செமினார் வரத்துக்கு எப்படியும் ஏற்பாடு பண்ணிடு. ஓகே மேம். கதிர் பிரச்சனைங்க நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் மை ப்ராப்ளம். ஓகே மேம். I'll do it. ஓகே. குஷி ஓடாத குஷி. ஐயோ உன்னை பிடிக்க முடியல. நில்லு மாமா, பிடிக்க மாமா அவளை. எங்க ஓடுற? எங்க ஓடுற? என்ன பழக்கம் அது? சாப்பிடும்போது ஓடுனீன்னா சாப்பாட்டுல இருக்கிற சத்து எதுவுமே உடம்புல ஒட்டாது. ஒரு இடமா உட்கார்ந்து தான் சாப்பிடணும், புரியுதா? இந்தா ஆக்காட்டு. அம்மா, இவ பின்னாடி சத்தியமா என்னால ஓட முடியல மாமா. சாரிம்மா, எங்க 2 பேரால உனக்கு தான் ரொம்ப சிரமம். இவளை பெத்த தாய் ஒழுங்கா இருந்தா உனக்கு எந்த தொந்தரவு வந்திருக்காது. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவளால எனக்கு என்ன கஷ்டம்? ஒன்னும் இல்ல. அதெல்லாம் சரிம்மா. 24 மணி நேரமும் குஷியை கவனிக்கிறதுலே இருந்தினா எப்படி? உனக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இத பத்தி நானும் என் புருஷனும் ஏற்கனவே பேசிட்டோம். இந்தா அண்ணா. என்னம்மா? தேங்க்ஸ். அண்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுமா. நான் மீனாக்காவை பார்க்க போயிருந்தேன். அவங்களும் நீங்க சொன்னதே தான் சொல்றாங்க. பிரதீப்பை மறந்துட்டு சஞ்சய் ஏத்துக்க சொல்றாங்க. மீனாவுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? உட்காருப்பா உட்காரு. அவன் பிரதீப்பா சஞ்சயானே இன்னும் தெரியல. சஞ்சய்னு ஒருத்தன் இருக்கான்னு இன்னும் தெரியல. அவன் கற்பனை கதாபாத்திரமா கூட இருக்கலாம். இவ்வளவு குழப்பங்கள்லாம் தெளிகிற வரைக்கும் நீ ஒதுங்கி இருக்கிறதாமா நல்லது. எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறாங்களே ஒழிய யாரும் எதுவும் செய்யலையேப்பா. நீ என்னம்மா செய்ய போற? நான் போய் அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கலான்னு இருக்கேன்ப்பா. ஏமா இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்க கிளம்புற? இல்லப்பா, அவளை தடுக்க வேண்டாம். அவன் நல்ல முடிவா தான் எடுத்திருக்கா. அப்பா, எனக்கு கூட அவ போய் அவனை பார்த்துட்டு வரதான் கரெக்ட்னு படுது. நாம எதையும் குழப்ப வேண்டாம்டா. இந்த ஐஜி இந்த விஷயத்தை தன் கையில் எடுத்திருக்காரு. சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம லாக்கப்ல போட்டிருக்காரு. அவர் என்னதான் பண்றாருன்னு பாப்போமே. அப்பா, அவன் உண்மையிலே அந்த ஐஜியுடைய பையன் பிரதீப்போ இல்ல சஞ்சயோ யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்ம பிரியாவுடைய கழுத்துல தாலி கட்டினவன் அவன் தான். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த இன்னொருத்தனை ஏத்துக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் தயாராயிட்டீங்க, அப்படிதானே? ஆனா என்னால முடியாதுப்பா. நான் தயாரா இல்ல, ஆகவும் மாட்டேன். அவன் யாரோ என்னமோ, ஆரம்பமே இப்படி தகுடு தத்தமா இருக்கு. ஏன் இப்படி பேசுறீங்க? யாரும் எந்த முடிவும் எடுத்துடல. நாளைக்கு அவனை ஸ்டேஷன்ல போய் பார்க்க போறா, அவ்வளவுதானே? சரிப்பா, உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுங்கப்பா. கடைசியில பிரச்சனைன்னு வந்தா அப்பான்னு என்கிட்ட தான் வந்து நிக்கிறீங்க. என் அனுபவத்துல சொல்றேன். கேட்கறதும் கேட்காதும் உங்க இஷ்டம். நகரு. அண்ணா, இப்ப நான் என்னென்ன பண்றது? அப்பா இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. நீ போயிட்டு வாமா. அண்ணா, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனம்மா. நீ போய் அவனை பார்த்துட்டு வா. அதுல என்ன தப்பு இருக்கிறதா தெரியல. நீ போயிட்டு வா. சரிண்ணா. அம்மா, எல்லாரும் சாப்பிட்டாங்க. உனக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. டேய் குட்டி, அப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சுல? வா போய் படுக்கலாம். வா வா இல்ல வா. இல்ல, அவ என்ன சாப்பிட்டே முடிக்கல. அப்பா, நான் சித்தி கூடயே படுத்துக்கிறேன். என்னது? நான் சித்தி கூட தான் படுப்பேன். அது தப்பு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சித்தி சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா கூட தான் வந்து படுத்துக்கணும். அதெல்லாம் இல்ல, நான் சித்தி கூட தான் படுப்பேன். இத பாரு குஷி,
அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசினா அப்பாவுக்கு கோவம் வரும். எதுக்கு கோவம் வரும்? அவ இன்னைக்கு எங்க கூட தான் படுத்து தூங்க போறா. அம்மா, என்னம்மா இது? பகல் முழுக்க நீ தான் அவளை பார்த்துட்டு இருக்க. ராத்திரியாவது நீ கொஞ்சம் நிம்மதியா தூங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ வாடா. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, குஷி நீ இரு. நான் சொல்றது கேளு, அவ என் கூடவே தூங்கட்டும். நீ நிம்மதியா தூங்கு. நீங்க விடுங்க மாமா. வாடா. மா ஸ்னேகா வாங்க. துரகேஷ், சாரிடா. அண்ணே, என்ன தப்பா எடுத்துக்காதடா. குஷியை பாத்துக்கிற பொறுப்பை நான் தான் ஸ்னேகா கிட்ட கொடுத்தேன். ஆனா அது உங்க அந்யோன்யத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அண்ணே பார்க்கவே விடுண்ணே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ குழம்பிக்காத. எனக்கு ஸ்னேகாக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. குஷியால் அது ஒன்றும் கெட போறது இல்லை. நான் சொல்றது நம்பு. இல்லடா அது. அண்ணே, நீ டென்ஷன் எடுத்துக்காம போய் படுப்போ. போ. என்ன உமா, நாளைக்கு ஃபேமிலி கோர்ட்ல உன்னோட டைவர்ஸ் கேஸ் வருதுன்னு டென்ஷனா இருக்கியா? அதெல்லாம் எனக்கு டென்ஷன் இல்லப்பா. டைவர்ஸ் கேட்டதை நான் தானப்பா. அதை ஏத்துக்க நான் தயாரா தான் இருக்கேன். அந்த வேலை வெட்டி இல்லாதவனோட வாழணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு எப்போ விட்டு போச்சுப்பா. ஆனா எனக்கு என் பொண்ணு குஷி கிடைக்கணும்பா. நிச்சயமா உமா, அறிவுதானே அந்த டைவர்ஸ் கேஸே. அதெல்லாம் சரிப்பா. ஆனா குஷி நான் எங்க அம்மா கிட்ட போறேன்னு சொல்லணுமே. அத அவ சொல்லுவாளா? அவளை சொல்ல விடுமா அந்த குடும்பம்? நாளைக்கு என்ன நடக்கும்னு நானே சொல்றேன்பா. உமா வேண்டாம், குழந்தை வேணும், அவ என்கிட்ட தான் இருக்கேன்னு சொல்றா அப்படின்னு ஒரு டிராமாவை ஆரம்பிப்பாரு. அப்புறம் என்ன, அவளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. உடனே அவளும் எனக்கு அப்பா தான் வேணும்னு சொல்லுவா. அதோட ஏன் கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். உமா தபர், அப்படிலாம் எதுவும் நடக்காது. அவ சின்ன குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. அவ அம்மா கிட்ட தான் வளரணும், அதுதான் லா. அப்பா, நாம அப்படிலாம் குஷி நமக்கு கிடைச்சிருவா, சட்டம் சொல்லிடும்னு டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்க முடியாதுப்பா. அந்த ராஜு ஒரு கிரிமினல். என்ன பண்ணா குஷி கிடைப்பான்னு இந்நேரத்துக்கு பிளான் பண்ணிருப்பாங்கப்பா. பத்தாததுக்கு அந்த ஸ்னேகா வேற இருப்பான். எல்லா ரூட்டும் அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பான். பத்தாததுக்கு குழந்தை கிட்ட கோர்ட்ல அம்மா வேண்டான்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வருவா. துவாரகேஷ் வேற இப்ப அவ பக்கம் தான் இருக்கான். எல்லாத்தையும் விட நானே என் குழந்தை கிட்ட ஃபெயில் மார்க் தானப்பா எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு ஒரு மார்க் கூட போட மாட்டாப்பா. ஆமா ஆமா. எல்லாத்தையும் விட வருத்தம், எனக்கு விசுவாசமா இருந்த அந்த ஷியாம்லா எனக்கு எதிரியா மாறிட்டாப்பா. உமா, அதெல்லாம் கிடைக்காது, விடு. கோர்ட்ல அதை பாத்துக்கலாம். இப்படியே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. என்ன உமா இப்படி சொல்லிட்ட? பின்ன என்னப்பா, அந்த கதிரை கொன்னுடுறேன்னு சொன்னீங்க, என்ன பண்ணுங்க? என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? உனக்கு விஷயம் தெரியாதா? அவன் அடி பின்னி எடுத்தாச்சு. அவ்வளவுதானப்பா? அவன் வீடு புகுந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். அவனுக்கு வெறும் அடி மட்டும் தானா? உமா, அவனை கொல்லணுன்ற நோக்கத்துல தான் போனேன். அவன் கை எடுத்து கும்பிட்டு என் காலில் விழுந்து அழுதுகிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். உமா சார், என்னை மன்னிச்சிருங்க, நான் குடிபதில உமா மீனா நினைச்சுக்கிட்டு தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ண சார். உமா என் சிஸ்டர் மாதிரின்னு சொன்னான். அதான் அவனை விட்டுட்டேன். என்னப்பா உளறீங்க? உங்ககிட்ட அடி வாங்காம தப்பிக்கிறதுக்காக அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். அத போய் நம்பி அவனை விட்டுட்டு வந்திருக்கீங்க. உமா, அது இல்ல, அவன் சொன்னதுல ஏதோ உண்மை இருந்த மாதிரி இருந்துச்சு. பா, ஆமா உமா, அவன் ரொம்ப நாள் மீனா பத்தின ஏதோ ரகசியம் இருக்கு சொன்னா ராகவன் குடும்பமே தூக்குல தொங்கிடும் சொல்லிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு ஒன்ன பார்த்துட்டு மீனான்னு நினைச்சேன், மீனாவை தான் கெடுக்க வந்தேன்னு சொன்னான். அவன் ஏதோ பொய் சொல்றான்ப்பா. இல்ல உமா, ஆக்சுவலா மீனா முதல்ல பொண்ணு பார்க்க வந்ததே அவன் தான். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ தான் சம்மதத்துக்கு எடுத்த. நானா? நீ தான் உமா. ஆக்சுவலா கதிர் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் கதிருக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா ராஜீவ் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ ராஜீவ் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கேவலமான பிளாஷ்பேக் எல்லாம் எதுக்குப்பா ஞாபகப்படுத்துறீங்க? எனக்கு அதை நினைச்சாலே ஏதோ பண்ணிக்கணும் போல தோணுது. நானா இவ்ளோ கேவலமா நடந்துக்கிட்டேன்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட முக்காவாசி பொண்ணுக்கு சொல்ற டயலாக் இதுதான். அது வேற விஷயம். அந்த மீனாக்கும் கதிர்க்கும் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கதிர் போய் சொல்லல. அவன்கிட்ட
ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நாமளே அந்த ராகம் குடும்பத்தை சுக்குநூறா செதறடிச்சிடலாம். அப்ப அதையாவது கண்டுபிடிச்சு தொலைங்க. நான் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சா தைரியமா அந்த ராகவன் குடும்பத்தையும் அந்த ராஜவியும் நாம மிரட்டலாம்ல. ஆமா ஆமா. என்ன ஆமா? போங்கப்பா போங்க. அந்த கதிரை புடிச்சு கழுத்தை நெரிச்சாவது அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்பதான் அந்த ராஜீவை நான் ஜெயிக்க முடியும். என் பொண்ணு குஷியும் எனக்கு கிடைப்பா. ஓகேமா, போங்க. ஐ லுக் இன்டு இட் சீரியஸ்லி.